என்னடா மொள விட்டு விதைய காட்டணும்னு பார்க்குறீங்க? இத ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு எடுத்து நட்டு வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். ஆனா என்னோட பேராசை பெருநஷ்டமா போயிடுச்சு. பச்சை பசையா தளன்னு வளர்ந்துருக்கு கத்திரிக்காய். ஆனா ஒண்ணு கூட பூ மட்டும் தான் இருக்கு. எல்லாத்துலேயும் காய் சின்னதாக வந்திருக்கு. இதெல்லாம் இந்த வருஷம் வரவே வராது. ஏன்னா இந்த தடவை சம்மர் ரொம்ப மோசம். அது ஜூன் செகண்ட் வீக்லேருந்து சொல்லலாம் சம்மர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் சம்மர் மாதிரியே இல்லை. அண்ட் ஆகஸ்ட்லேயே மழை தான் ஃபுல்லாகவே. ஸோ 2 மாதத்தில் எப்படி எல்லா காய்கறிகளும் வளரும். அதனால் எல்லாம் நான் கட் பண்ணி விட்றேன். வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும். அப்படி சின்ன சின்ன பூக்கள் அப்புறமா பிஞ்சு வச்சுருக்கோம்ல சின்னதாக, அதை மட்டும் இப்போதைக்கு கட் பண்ணி போடுறேன். இந்த கத்திரிக்காக தான் எல்லாமே கட் பண்ணி போட்டேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து மார்ச் மாதம் விதை போட்டு வளர விட்டது. ஓகேவா? தொட்டியில் வச்சதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சு, அப்படியே வளரல. கொஞ்சம் லேண்டில் வச்சதுனால வந்து கொஞ்சம் நல்லாவே பச்சையாக வளர்ந்துருச்சு, நல்லா பெருசாக. ஆனால் வந்து பூக்கெல்லாம் காயெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் ப்ரொடியூஸ் ஆனுச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் பறித்து போட்டாச்சு. அட்லீஸ்ட் உரத்துக்காவது ஆகட்டுமேன்னு போட்டுட்டேன் லாஸ்ட்டில் மக்களே.